ஓம் சாந்தி. விசேஷத்தன்மையின் சன்ஸ்காரங்களை எனது இயற்கையான சுபாவமாக்கி சாதாரண தன்மையை முடித்துவிடக்கூடிய மறுபிறவி எடுத்த ஆத்மா நான். சாதாரண தன்மை என்பது பழைய ஜென்மத்தின் சுபாவமாகும். நான் இப்பொழுது ஒரு புது பிறவி, சுயம் பரம தந்தையின் மிகச் செல்லமான குழந்தையாக எடுத்த பிறவி. இந்த அலௌகிகமான பிறவியில் எனது ஒவ்வொரு சன்ஸ்காரங்களும் விசேஷமானவையே. இந்த பிராமண பிறவியில் நான் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலுமே விசேஷமானது. எனது இந்த விசேஷத்தன்மை இயற்கையாகவே செயல்களில் வந்துவிடுகிறது. எனது உள் உணர்வில், எனது பார்வையில் அந்த விசேஷத்தன்மையானது நிரம்பி இருக்கிறது. முக்கியமான விசேஷமான தூய்மையின் விசேஷத்தை நான் எனது வாழ்க்கையில் கடைபிடிக்க ஆரம்பிக்கிறேன். ஆத்ம உணர்வில் நான் செய்யும் ஒவ்வொரு காரியங்களுமே விசேஷமானவையே, பிறர் மதிக்கக்கூடியவையே. இந்த உடல் எனக்கூடிய அபிமானம் இல்லாமல் ஆத்ம உணர்வில் விசேஷங்களால் நிறைந்து நான் செய்யும் ஒவ்வொரு காரியத்தையும் பிறர் பாராட்டுகிறார்கள். என்னை நானே இறைவனின் மடியில் சமர்ப்பிக்கிறேன். ஓ இறைவா, நான் உனது மடியில் வந்துவிட்டேன். இந்த எனது விசேஷ பிறவியில் நீங்கள்தான் பிரத்யக்ஷமாக வேண்டும். உங்களுடைய பார்வைதான் இந்த கண்களில் தெரிய வேண்டும். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. 24/8/2024 காலை முரளியின் சாரம். இனிமையான குழந்தைகளே, தந்தை சங்கம யுகத்தில் உங்களுக்கு எந்த நினைவுகளை கொடுத்துள்ளாரோ அதை சிந்தனை செய்யுங்கள். அப்போது நீங்கள் சதா மலர்ந்த முகத்துடன் இருப்பீர்கள். கேள்வி: சதா லேசாக இருப்பதற்கான யுக்தி என்ன? எந்த சாதனத்தை தனதாக்கி கொண்டீர்கள் என்றால் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். சதா லேசாக இருப்பதற்கான யுக்தி என்ன? எந்த சாதனத்தை தனதாக்கி கொண்டீர்கள் என்றால் மகிழ்ச்சியாக இருக்க முடியும். பாபா பதில் சொல்கிறாரு, சதா லேசாக இருக்க வேண்டும் என்றால் இந்த பிறவியில் என்னென்ன பாவங்களை செய்தீர்களோ அவை அனைத்தையும் அழிவற்ற மருத்துவர் முன்னால் வைத்து விடுங்கள், அதாவது சொல்லிவிடுங்கள். மற்றபடி பல பிறவிகளின் பாவம் எதெல்லாம் தலைமேல் உள்ளதோ அதற்காக நினைவு யாத்திரை செய்யுங்கள். அவற்றை அழிப்பதற்காக நினைவு யாத்திரை செய்யுங்கள். நினைவு மூலம்தான் பாவம் நீங்கும். பிறகு மகிழ்ச்சி ஏற்படும். தந்தையின் நினைவின் மூலம்தான் ஆத்மா சத்தோ பிரதானமாக ஆகும். ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை புரிய வைக்கின்றார். உங்களுக்கு நினைவு வந்துவிட்டது. நாங்கள் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தில் இருந்தோம். நாங்கள் ராஜ்யம் செய்தோம். நாம் தான் உலகத்திற்கு எஜமானராக இருந்தோம் என்று. அந்த நேரத்தில் வேறு எந்த தர்மமும் இல்லை. நாம் தான் சத்யுகத்திலிருந்து பிறவி எடுத்து 84 பிறவி சக்கரத்தை முடித்துள்ளோம். முழு மரத்தின் நினைவு வந்துவிட்டது. நாம் தான் தேவதைகளாக இருந்தோம். பிறகு ராவண ராஜ்யத்தில் வந்துவிட்டோம் எனும் பொழுது தேவி தேவதை என்று சொல்லிக் கொள்வதற்கு தகுதியற்றவர் ஆகிவிட்டோம் என்பதால் தர்மமும் வேறு என்று புரிந்து கொண்டு விட்டார்கள். அதாவது நமது தர்மமே வேறு என்று புரிந்து கொண்டு விட்டார்கள். வேறு யாருக்குமே தர்மம் மாறுவதே இல்லை. எப்படி கிறிஸ்துவின் கிறிஸ்தவ தர்மமும் புத்தரின் புத்த தர்மமுமே தொடர்ந்து வருகிறது.
புத்தர் இந்த நேரத்தில் தர்மத்தை படைத்தார் என்று அனைவரின் புத்தியிலும் உள்ளது. நமது இந்து தர்மம் எப்போது ஆரம்பமானது, யாரால் உருவாக்கப்பட்டது என்று ஹிந்துக்களுக்கு தனது தர்மத்தை பற்றி தெரியாது. லட்சக்கணக்கான ஆண்டுகள் என்று கூறிவிட்டார்கள். முழு உலக சக்கரத்தின் ஞானம் குழந்தைகள் உங்களிடம் மட்டுமே இருக்கிறது. இதைத்தான் ஞானம் விஞ்ஞானம் என்று சொல்லப்படுகிறது. அவர்கள் விஞ்ஞான பவன் என்று பெயர் வைத்துள்ளார்கள். ஆனால் தந்தை அதன் அர்த்தத்தை புரிய வைக்கின்றார். ஞானம் மற்றும் யோகம். ஞானம் விஞ்ஞானம் என்றால் ஞானம் மற்றும் யோகம், அதாவது படைப்பவர் மற்றும் படைப்பினுடைய ஆதி மத்திய அந்திமம் பற்றிய ஞானம். இதை இப்போது நீங்கள் புரிந்துள்ளீர்கள். நாமும் தெரியாமல் தான் இருந்தோம், நாஸ்திகராக இருந்தோம். சத்யுகத்திலே இந்த ஞானம் இருக்கவே முடியாது. இப்போது உங்களுக்கு ஆசிரியர் வந்து கற்பிக்கின்றார். இந்த படிப்பை படித்த பிறகு உங்களுக்கு ராஜ்ய பாக்கியம் கிடைக்கும். ஏனென்றால் நீங்கள் வசிப்பதற்கு புதிய உலகம் வேண்டும். இந்த பழைய உலகத்தில் தேவி தேவதைகள் கால் வைக்க முடியாது. தந்தை வந்து உங்களுக்காக பழைய உலகை அழித்து புதிய உலகை படைக்கின்றார். நமக்காக அழிவு என்பது அவசியம் நடைபெற வேண்டும். கல்ப கல்பமாக நாம் நமது பங்கை நடித்து கொண்டிருக்கின்றோம். பாபா கேட்கிறார், இதற்கு முன் எப்போது சந்தித்தீர்கள்? குழந்தைகள் சொல்கிறார்கள், பாபா, ஒவ்வொரு கல்பமும் சந்திக்கின்றோம், உங்களிடமிருந்து ராஜ்ய பாக்கியத்தை அடைவதற்காக. கல்பத்துக்கு முன்பும் எல்லையற்ற சுகமான ராஜ்ய பாக்கியம் கிடைத்தது. இந்த அனைத்து விஷயங்களும் நினைவில் வந்துவிட்டது. இப்போது இதை சிந்தனை செய்ய வேண்டும். இதைத்தான் பாபா சுய தரிசன சக்கரம் என்று சொல்கின்றார். நாம் முதலில் சத்தோப்பிரதானமாக இருந்தோம். ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் தனித்தனியாக நடிப்பு கிடைத்துள்ளது என்ற நினைவும் உங்களுக்கு வந்துவிட்டது. ஆத்மா மிகச் சிறியதாக அழிவற்றதாக இருக்கிறது. அதனுடைய நடிப்பும் அழிவற்றதாக தொடர்ந்து நடக்கிறது. இது நிச்சயமாக உருவாக்கப்பட்டதாக இருக்கிறது. இதில் புதிய விஷயத்தை சேர்க்கவோ அல்லது நீக்கவோ முடியாது. யாருமே மோட்சத்தை அடையவும் முடியாது. சிலர் முக்தியை வேண்டுகிறார்கள். முக்தி வேறு, மோட்சம் வேறாகும். இதையும் நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டும். நினைவில் இருந்தால்தான் பிறருக்கும் நினைவை ஏற்படுத்த முடியும். நல்லது. தாரணைக்கான முக்கியமான சாரம். நாடகத்தின் ஆதி மத்திய அந்தத்தை புரிந்து கொண்டு அதை நினைவில் வைத்துக்கொண்டு பிறருக்கும் அதன் நினைவை ஏற்படுத்த வேண்டும். ஞானம் என்ற மையை கொடுத்து அறியாமை என்ற இருளை போக்க வேண்டும். இரண்டாவது, பிரம்மா பாபாவுக்கு சமமாக பலி ஆவதில் முழுமையாக அவரை பின்பற்ற வேண்டும். இந்த சரீரம் உட்பட அனைத்துமே அழியப் போகிறது என்பதால் அதற்கு முன்பே உயிருடன் இருக்கும்போதே இறந்தவர் ஆகிவிட வேண்டும். அதாவது கடைசி காலத்தில் வேறு எந்த நினைவும் வரக்கூடாது. வரதானம். விசேஷ தன்மையின் சமஸ்காரங்களை தனது இயற்கையான சுபாவம் ஆக்கி சாதாரண தன்மையை முடிவடையச் செய்யக்கூடிய மறுபிறவி எடுத்தவர் ஆகுக. விசேஷ தன்மையின் சமஸ்காரங்களை தனது இயற்கையான சுபாவம் ஆக்கி சாதாரண தன்மையை முடித்துவிடக்கூடிய புதிய பிறவி எடுத்தவர் அல்லது மறுபிறவி எடுத்தவர் ஆகுக. பாபா விளக்கம் சொல்கிறாரு, எது உங்கள் சுபாவமாக உள்ளதோ அது தானாகவே தன்னுடைய வேலையை செய்கிறது. அதை யோசிக்க வேண்டிய, உருவாக்க வேண்டிய அல்லது செய்ய வேண்டிய அவசியமே இருக்காது. ஆனால் தானாகவே அது வந்து விடுகிறது. அப்படிப்பட்ட மறுபிறப்பு எடுத்த பிராமணர்களின் சுபாவமே விசேஷமான ஆத்மாவின் விசேஷத்தன்மை ஆகும். இந்த விசேஷ தன்மைகளின் சமஸ்காரம் இயற்கையான சுபாவமாக ஆகிவிட வேண்டும். மேலும் ஒவ்வொருவரின் உள்ளத்திலிருந்தும் இது என்னுடைய சுபாவம் என்பது வெளிப்பட வேண்டும். சாதாரண தன்மை என்பது கடந்த காலத்தின் சுபாவம் ஆகும், தற்சமயத்தினுடையது அல்ல. ஏனென்றால் நீங்கள் புதிய பிறவி எடுத்துவிட்டீர்கள். புதிய பிறவியின் சுபாவம் விசேஷத்தன்மை ஆகும், சாதாரண தன்மை அல்ல. அதாவது பாபா குழந்தையாக புதிய பிறவி எடுத்துவிட்டோம் என்பதால் நாம் சாதாரண தன்மை உடையவர்கள் அல்ல, விசேஷத்தன்மை நிறைந்தவர்கள். ஸ்லோகன். யார் சதா
கற்களுடன் இல்லாமல் ஞான ரத்தினங்களுடன் விளையாடுகிறார்களோ அவர்களே ராயலானவர் ஆவார்கள். யார் சதா கற்களுடன் இல்லாமல் ஞான ரத்தினங்களுடன் விளையாடுகிறார்களோ அவர்களே ராயல் குணமுள்ளவர் ஆவார்கள், கௌரவமானவர்கள் ஆவார்கள். நல்லது. இனிமையிலும் இனிமையான வெகு காலம் கழித்து காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப் தாதாவின் அன்பான நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். ஓம் சாந்தி.